3 யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிங்க பாப்போம். பிரியமானவர்களே, தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் அவன்தான் தேவனால் உண்டான தேவனுடைய பிள்ளை. தன் வாழ்நாளிலே தீமை செய்கிறவன் யாரு தேவனை காணலையா? நல்லா சொல்லுங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எப்பா நீ நன்மை செஞ்சனா என்னால உண்டாக்கப்பட்டிருக்க. யூ ஆர் மை சன், யூ ஆர் மை சில்ட்ரன். நீ தீமை செய்கிற கூட்டத்தில் இருந்தனா நீ என்ன பார்க்கவே இல்லைங்காரு. இப்ப 3 கூட்டம் பரலோகம் போக முடியாது. முதல் கூட்டம் யாரு தெரியுமா? பிரதர், நான் யாருக்கும் நன்மையும் செய்யல, யாருக்கும் தீமையும் செய்யல. நான், என் பொண்டாட்டி, இல்ல என் மனைவி, என் புருஷன், நான், என் பிள்ளைகள், நாங்க யாருக்கும் உபகாரமாவும் இல்ல, ஒய்த்திரியமாவும் இல்ல சொல்ற கூட்டமும் போகாது. அதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க. எதுக்கு வம்பு? நன்மையும் செய்ய வேண்டாம், தீயால நம்ம வாழ்ந்துட்டு போவோம். இப்ப இந்த கூட்டமும் போவாது. ஏன்னா பைபிள் சொல்லுது நன்மை செய்யலாம் போக முடியாது. 2வது கூட்டம், பிரதர் நாங்க நன்மை செஞ்சதே கிடையாது, ஆனா தீமை செய்யறதுக்கு நாங்க பிகாம் வரை படிச்சிருக்கோம், எம்காம், பிகாம், எம்ஃபில்ட் எல்லாம் முடிச்சிருக்கோம், பிஹெச்லாம் டாக்டரேட் வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி தீமை செய்யணும். இந்த கூட்டமும் போவாது. 3வது ஒரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்னா, நன்மையும் செய்வோம் தீமையும் செய்வோம். எங்களால நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். இந்த கூட்டமும் போவாது. மறுபடி சொல்றேன், 3 கூட்டம் போவாது. நன்மையும் செய்யாம தீமையும் செய்யாம செல்ஃபிஷ் பிலீவர்ஸ், அப்படிதானே? நான், ஆமா, இதுவும் போவாது. 2வது நன்மையே செய்யாது, அதுக்கு தெரிஞ்சது பூரா எவனுக்காவது தீமையை செய்யணும், அந்த கூட்டமும் போவாது. 3வது நன்மையும் செய்து தீமையும் செய்து, இந்த கூட்டமும் போவாது. எந்த கூட்டம் பரலோகம் போகும்னா, நன்மை செய்கிற கூட்டம் மட்டும் போவோம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, நன்மையை மட்டும் செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அப்பதான் சரீரம், சொல்லுங்க, சரீரம் உயிர்த்தலும் கல்லறையும் திறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க.